டெய்லர் சித்ரா. இப்போ ஷோல்டர் வந்து இன்விசிபிள் எப்படி பண்ணுறதுங்கிறதா ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக வந்து இந்த ரெண்டு இதையும் வந்து அதாவது ரெண்டு ஷோல்டரையும் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வச்சு நம்ம ஒரு 1/2 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் பிசு தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஓவர்லாக் போடுவோம். என்ன தான் ஓவர்லாக் போட்டோம்னாலும் இப்போ பட்டு இது வந்து நார்மல் ப்ளவுஸு காட்டன், ஜருகை வச்ச மாதிரி பட்டு ப்ளவுஸு இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது என்ன தான் ஓவர்லாக் அடித்தாலும் அது வந்து நமக்கு குத்திட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள். இப்போ வந்து லைனிங்கும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு ஊசி இடத்த தையலுங்கிறாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள் பண்ணியாச்சு. இப்போ இதை பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டு இந்த லைனிங் இருக்குது இல்லைங்களா, அதை ரெண்டையும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 இன்ச் வச்சு அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து 1/2 இன்ச்சு வந்துடுங்க மார்க் பண்ணது. நம்ம எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து நீட்டாகவும் இருக்கும், நமக்கு ஷோல்டரில் வந்து குத்தாது. ஸோ அதுக்காக தான் ஓவர்லாக் அடித்தாலும் அந்த ஜருகை வந்து குத்தும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய வீடியோ இந்த டயத்துக்கு இனிமேல் கரெக்டாக வந்துடுங்க. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பாருங்கள். வீடியோஸு ப்ளவுஸ் எல்லாம் போடுறேன். தேங்க்யூ.